நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படுவதாக. நம்முடைய இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதமே வெளிச்சம் விடுதலை ஊழியங்கள் வழியாக, ஜோஸ்வா டிவி ஊழியங்கள் வழியாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நல்ல செய்தியாக யோவான் 10வது அதிகாரத்திலிருந்து இன்றைய வேத வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு இதன் வழியாக எவ்விதம் நம்மோடு கூட பேசி இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்தி கொள்ள போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மெய்ப்பனும் ஆடுகளும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் சொல்கிறார், நான் நல்ல மெய்ப்பன், நீங்கள் ஆடுகள் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பராக இருக்கிறார், நாம் ஆடுகளாய் இருக்கிறோம் என்பது இந்த பகுதியில் பேசப்படுது. கர்த்தர் இவ்விதம் நம்மை நடத்துகிறார். மக்கள் ஆடுகளாக, ஆண்டவர் மக்களை நடத்துகிற மெய்ப்பராக. அல்லேலூயா. அன்பானவர்களே, அவ்விதம் ஆண்டவர் பேசி இருக்கிறார். இந்த யோவான் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் என்ன செய்கிறாரு? ஆடுகளை பெயர் சொல்லி அழைத்து அப்படின்னு வசனம் சொல்லுது. அன்பானவர்களே, நம்முடைய பெயர்களை எல்லாம் ஆண்டவர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய புத்தகத்தில் நம்ம பழைய ஏற்பாடு காலங்களில் நம்ம பார்த்தாலும் சரிதான், இங்கே புதிய ஏற்பாடுலையும் சரி, பெயர் சொல்லி கூப்பிடுகிற இந்த பதிவுகளை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். சாமுவேலே சாமுவேலே, எவ்வளோ அழகாக கூப்பிட்டாரு பாருங்க. அன்பானவர்களே, பெயர் சொல்லி அழைக்கிறார். தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை நடத்தி கொண்டு போகிறார். ஆமென். அன்பானவர்களே, நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? நடத்தி கொண்டு போகிறார். ஆமென். அன்பானவர்களே, நம்மை என்ன செய்கிறாரு? நடத்துகிறாரு. 4வது வசனம் சொல்லுது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின்னால் செல்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் இந்த ஆண்டில் 8வது மாதத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? வந்திருக்கிறோம். இந்த 2026 8வது மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நம்மளுடைய மெய்ப்பன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்து இதுவரைக்கும் இந்த ஆடுகளை வழிநடத்தி வந்து கொண்டே இருந்தார் பாருங்க. ஆமென். அவர் நமக்கு முன்பாக நடந்து சென்று கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறார். நித்தமும் அவர் முன்னால், அவர் உனக்கு முன்பாக நடந்து போய்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் அது அழகாக சொல்லுது பார்த்தீங்களா? முன்பாக நடந்து போகிறார். நடத்துகிற மெய்ப்பன், ஆடுகளை நடத்தி செல்கிற மெய்ப்பன் முன்பாக என்ன செய்கிறாரு? நடந்து போய்கிட்டே இருக்கிறார். நம்ம அதன் வழியே என்ன செய்கிறோம்? நடந்து வந்து கொண்டே இந்த புதிய மாதம் வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, இதுவரை நடத்திய நல்ல மெய்ப்பன் தொடர்ந்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இதுவரை
நம்மை நடத்தி வந்தவர் இந்த மேய்ப்பர். தொடர்ந்து நம்ம என்ன செய்வார்? நல்லபடியாக நடத்துவார். தொடர்ந்து நமக்கு முன்னால் நடந்து போவார். தொடர்ந்து இந்த மந்தைகளை காத்து வழி நடத்துவார். அல்லேலூயா. அன்பானவர்களே, யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் பாருங்க. அடுத்து அங்கே சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பார்த்தீங்களா? ஒரு திருடன் கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான், ஆனால் நான் காப்பாற்ற வந்தேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, நான் அழிக்கிறதுக்கல்ல, உங்கள் ஜீவனை காப்பாற்ற வந்தேன். உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு, ஒரு பூரணமான வாழ்வை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் திருடன் பிசாசானவன் என்ன செய்வான்? கொல்லவும் அழிக்கவும் தான் அவன் தயாராக இருப்பான். அவனுடைய பிடியில் இருக்கிற ஒவ்வொரு ஆடுகளையும் கர்த்தர் விடுவித்து தன் மந்தையில் சேர்த்து பூரண நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் இங்கே பேசுகிறாரு. அது பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதுதான் பரிபூரணம், நித்திய ஜீவன். என்றென்றைக்கும் தேவன் நம்மோடு, நாம் அவரோடு. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த பிரதான மேய்ப்பர் நம்மை நித்தமும் மேய்ச்சலிலே நடத்தி வந்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து அவர் நடத்துவார். நானே நல்ல மேய்ப்பன், நீங்க என் பின்னால வந்துகிட்டே இருங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவருடைய அழைப்பு அதுதான். 11வது வசனம் சொல்லுது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். ஆமென். அன்பானவர்களே, நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டுக்காக, தன்னுடைய ஆட்டு மந்தைக்காக, தன்னுடைய ஒரு ஆடாக இருந்தாலும் அதற்காக என்ன செய்கிறான்? ஜீவனையே கொடுக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நான் நல்ல மேய்ப்பன், உங்களுக்காக ஜீவனையும் நான் கொடுப்பேன் என்றார். அதே போல் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து பரிசுத்த ரத்தம் சிந்தி சிலுவை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய ஜீவனை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. நம்மேல் அவர் எவ்வளவு அன்பு வைத்தார். நம்முடைய மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து நம்ம மேலே எவ்வளவு அன்பு வைச்சிருக்கிறான்றது தான் இந்த விஷயங்களில் அவர் பேசி கொண்டு வருகிறார். நானே நல்ல மேய்ப்பேன், என்ன நம்புங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. என்ன நம்புங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். நாம் ஆண்டவருடைய படங்கள், நிறைய படங்களை பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற மாதிரி, ஆட்டை கையில் தூக்கி வச்சிருக்கிற மாதிரி இல்லையா? ஏன்னா அவர் மேய்ப்பராக இருக்கிறான்றத அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு என்ன செய்யுது? வெளிப்படுத்துது. அவர் மேய்ப்பர். ஒரு மந்தையை மேய்க்கும் போது அந்த ஆடுகளுக்கு தேவை என்ன என்பதை அந்த மேய்ப்பர் என்ன செய்கிறாரு? அறிந்திருக்கிறார். ஆடுகள் சொல்வதற்கு முன்னாடி ஆடுகள் மேய்ப்பன்கிட்ட என்ன பேசும் சொல்லுங்க? ஒரு ஆட்டு மந்தைக்கு அதுகளை நடத்தி கொண்டு போகிற மேய்ப்பன் தான் அதுகளை எங்கே விடணும், எங்கே தண்ணி காட்டணும், எங்கே புல் இருக்குது, இன்றைக்கி எங்கே கொண்டு மேய்க்கணும், இன்றைக்கு அதுகளை எங்கே இளைப்பாற செய்ய பண்ணணும், எந்த மரத்து நிழலுக்கு நடத்துவது, எல்லாமே மேய்ப்பர் தான் முடிவு செய்கிறார். அல்லேலூயா. அந்த ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சலை கொடுத்து அதை நடத்தி செல்கிறார் மேய்ப்பர். இவ்விதமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஜீவனையும் கொடுத்த நல்ல மேய்ப்பர் நம்மை நடத்தி செல்கிறார். அவரை நம்பி அவருக்கு பின்னாலே செல்லும் எல்லா மனுஷரும் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட என்ன செய்கிறாரு? பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்தை நம்ம இங்கே பார்க்க முடியுது. 12வது வசனம் பாருங்க. மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். அன்பானவர்களே, அக்கறை இல்லாத மனிதன், தன் மந்தை மேல் அக்கறை இல்லாத மனிதன். இங்கே அழகாக சொல்கிறார் பாருங்க. ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான
கூலியாள் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போவானாம். ஏன்னா ஆடுகளுக்கு சொந்தமானவர் ஒருவர் தான், அவர் நல்ல மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த மக்களுக்கு உரிமையாளர், இந்த மக்களுக்கு சொந்தக்காரர், இந்த மக்களை மீட்டெடுக்கிறவர், இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவர் ஒரே ஒருவர் தான், அவர்தான் நல்ல மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அன்பானவர்களே, அதை தான் அங்கே சொல்கிறார். அதாவது அவன் ஓடி போகிறான் ஓநாயை கண்டு, ஆனால் நான் என்ன செய்யறதில்ல, எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு ஓட மாட்டேன். ஆபத்துக்கள் எதுவாக இருந்தாலும், ஓநாய் கூட்டங்கள் உங்களை சூழ்ந்து இருந்தாலும், அந்த இடத்துலையும் உங்கள் கூட நின்று உங்களை நான் ஓநாய்கிட்ட இருந்து காப்பாற்றுவேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே பேசிக்கொண்டே வருகிறார். நானே நல்ல மேய்ப்பன், நீங்கள் ஆடுகளாக இருக்கிறீங்க, என் பின்னால் வாங்க அப்படின்னு அழகாக சொல்கிறார். 13வது வசனம் பாருங்க. கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவனாகிறபடியால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் என்ன செய்ய மாட்டானா, கவலைப்பட மாட்டான் அப்படின்றார். அப்போ ஆடுகளுக்காக கவலைப்படுகிற பரிதவிக்கிற ஒரு மெய்ப்பன் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமக்காக அவர் கவலைப்படுகிறார், பரிதவிக்கிறார். அதனால் அவர் நம்மீது அனுதாபம் கொண்டு கிருபை இரக்கத்தினால அவருடைய வழி நடத்துதனால நம்மை போஷித்து நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, 15வது வசனம். நான் என்னுடையகளை அறிந்தும் என்னுடையகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். 27வது வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. பார்த்தீங்களா, என் ஆடுகள். அழகா சொன்னார் ஆண்டவர், என்னுடைய ஆடுகள். நாம் ஆண்டவருடைய ஆடுகள், ஆண்டவருடைய மந்தையில் இருக்கிறோம். என்னுடைய ஆடுகள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. ஆமாம், அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவைகள் எனக்கு பின்னால் வருதுன்னு சொல்கிறார். அன்பானவர்களே, நல்லா புரிஞ்சிக்கங்க. இந்த வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் நம்முடைய மெய்ப்பரின் சத்தத்தை நாம் என்ன செய்யணும், கேட்டுக்கொண்டே நடந்து செல்லணும். அல்லேலூயா. மெய்ப்பனுடைய சத்தத்தை நாம் என்ன செய்யணும், தினமும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆடுகள் மெய்ப்பன் சத்தத்தை கேட்கலன்னா அந்த ஆடுகளுக்கு நிம்மதி கிடையாது. அந்த ஆடு மெய்ப்பன் சத்தத்தை கேட்கும்போது தான் அந்த ஆட்டுக்கு ஒரு அமைதி வரும். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை, இந்த பிரதான மெய்ப்பர் நல்ல மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்தை நாம் என்ன செய்யணும், கேட்டுக்கொண்டே அவருக்கு பின்னாலே தான் செல்லணும். வழி தவறி என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. வேற ஒரு சத்தத்தை கேட்டுட்டு அந்த சத்தத்துக்கு பின்னால் போயிடக்கூடாது. இங்கே ஆண்டவர் நல்ல மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டு அவர் பின்னால் நீங்கள் வரும்போது தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. 28வது வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் அவைகளுக்கு என்ன செய்கிறேன், நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் மரணம் இல்லாத வாழ்க்கை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவைகள் என்ன செய்யாது, கெட்டு போவாது, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, பாருங்க, ஒரு மனுஷன் கூட யாரா இருந்தாலும் என் கைக்குள் இருக்கிற உன்னை இன்னொருவன் என்ன செய்ய முடியாது, என்னிடமிருந்து பிரிக்க முடியாதுன்றாரு. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகளை அக்கறையோடு மேய்க்கிறவங்க இருப்பாங்க. ஆடுகளை மேய்ச்சி அதுகளை வளர்த்து நல்ல ஒரு விலைக்கு வரும்போது இந்த கசாப்பு கடைக்காரங்கிட்ட கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா நல்லா வளர்த்து நல்ல விலை வந்ததும் அது வரைக்கும் அது மேலே அன்பு பாசம் எல்லாத்தையும் மனுஷன் காட்டுறான் பாருங்க. அது வரைக்கும் அந்த அன்பு பாசம் எல்லாம் எதுக்கு,
அதை கசாப்பு கடையில் கொண்டு கொடுக்கறதுக்கு. அல்லேலூயா. அந்த அன்பு பாசம்லாம் எதுக்கு? அக்கறையோடு தயாரத்துக்கு தண்ணி வைக்கிறது, புல் வைக்கிறது பார்க்குறோம் பாருங்க. ஆனால் அப்படி வளர்த்து அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? கசாப்பு கடைக்காரன் கையில் கொண்டு வித்துடுறான். ஆண்டவர் இங்கே பேசுகிறார், என் கையில் இருந்து உங்களை ஒருவரும் பறிக்க முடியாது, நீங்கள் என் கூட தான் இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஏன் கூட தான் இருப்பீங்க, நான் உங்கள் கூட தான் இருப்பேன். என்னுடைய கைகளில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது, எங்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. நான் உங்களை இன்னொருத்தன் கையில் ஒப்படைக்கவும் மாட்டேன். அல்லேலூயா. இன்னொருத்தன் கையில் நான் உங்களை கொடுக்க மாட்டேன். என் ஜீவனையும் கொடுத்திருக்கிறேன், உங்களை நான் தொடர்ந்து நான் காப்பாற்றுவேன். அன்பானவர்களே, இதுதான் நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பர். நம்மளை அவர் எப்போது என்ன செய்யறதில்லை, இன்னொருவன் கையில் கொடுத்து விட மாட்டார். அவைகள் கெட்டு போவாது, அவைகள் அழிந்து போவாது. என் நாடுகளை நான் நித்திய ஜீவனாய் காப்பாற்றுவேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இவ்விதம் ஆண்டவர் அழகாக பேசியிருக்கிறார். அதனால தான் தாவீது சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்ன நல்ல நிலங்களில் என்னை மேய்ச்சி கொண்டு இருக்கிறார், நல்ல புல்வெளியில் என்னை மேய்க்கிறார் அப்படின்னு அவர் அழகாக சொன்னார். தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஆடாக இருக்கிறேன், என்னை அவர் வழி நடத்தி செல்கிறார். அல்லேலூயா. அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறார், தண்ணீர் எனக்கு தேவைப்படும் போது அதை எனக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அன்பானவர்களே, எசேக்கியேல் 34வது அதிகாரத்தில் 19வது வசனம் இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு, என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ. என் ஆடுங்க, அழகா ஆண்டவர் சொல்லி பேசுவார் பாருங்க, என்னுடைய ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை திங்கணுமா, என்னுடைய ஆடுகள் உங்கள் கால்களால் குழப்பப்பட்ட தண்ணீரை குடிக்கணுமா. அன்பானவர்களே, அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்ற என்னை அழைத்து செல்கிறார். என்ன நல்ல இடங்களில் நல்ல மேய்ச்சல்ல தான் அவர் என்னை மேய்க்கிறார். அழுக்கு தண்ணீர்கள், குழம்பிய தண்ணீர்களில் அல்ல, மிதிப்பட்ட புல்லுகளை அல்ல. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ஏன் ஆடுங்க தரமானதை சாப்பிட்டு நல்லா இருக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, அழகா ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆடுகளுக்கு நான் நல்ல உணவை கொடுப்பேன், நல்ல மேய்ச்சல்ல அவைகளை நான் மேய்ப்பேன், நடத்துவேன்னார் பாருங்க. அதனால் அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார், அவர் நம் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நாம் அவரோடு கூட பின்னால் போய்கிட்டே இருந்தால் போதும், எல்லா விஷயங்களையும் கர்த்தர் நமக்கு சந்திப்பார். சங்கீதம் 78 சங்கீதம் 78 52வது வசனம், தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையை போல் கூட்டி கொண்டு போய், தம்முடைய ஜனங்களை அவர் என்ன செய்கிறாரு, ஆடுகளைப் போல புறப்பட பண்ணினாராம். ஆமாம், அந்த ஆடுகள் புறப்பட பண்ணுறது இந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட சொல்ல விஷயத்தை இங்கே பேசப்படுது. தம்முடைய மக்களை ஆடுகளை போல் மந்தையாக புறப்பட பண்ணினார். அவைகள் நடந்து வந்தது வனாந்தரமாக இருந்தாலும் வானத்து மன்னா அவைகளுக்கு உணவாக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இதுதான் மேய்ப்பர். எந்த சூழ்நிலையிலையும் நல்ல மேய்ச்சலை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், இந்த பகுதிகளில் நம்ம பார்க்க முடியுது. சங்கீதம் 95 7வது வசனம், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. பாருங்க அழகா, சங்கீதம் 95 7 நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் அப்படின்னு அங்கே சொல்லப்படுது. ஆண்டவர் இங்கே சங்கீதத்தில் இவ்வளோ இப்படி சொல்லப்படுது. ஆண்டவர் யோவான் 10 சொல்றாரு, என் கையில் இருக்கிற ஆடுகள் நீங்கள். அல்லேலூயா.
எவ்வளவு அழகா வேத வசனம் அந்த பழைய ஏற்பாட்டோட புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் நல்ல மேய்ப்பன், என் கையில் இருக்கிற ஆடுகள்னு அவர் பேசும்போது இந்த வேத வசனம் எவ்வளவு அழகா அதோடு கூட பொருந்தது பார்த்தீங்களா? நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம், அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம், அவர் கைக்குள்ளான ஆடுகளாக நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோன்றது இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 100வது சங்கீதத்தில் 3வது வசனம் இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா! நாம அவருடைய ஜனங்களா இருக்கிறோம், அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம்னு எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 100 3வது வசனம். அன்பானவர்களே, அதனால் இந்த நல்ல மேய்ப்பர் பின்னால் சென்று கொண்டு இருக்கிற நீங்கள் தொடர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு போய்கொண்டே இருங்க. அவர் பின்னால் அவர் போதுமானவர், உங்களை நடத்த எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார், நல்ல மேய்ச்சலை தருவார். அல்லேலூயா! அவர் இந்த நல்ல மேய்ப்பன் தொடர்ந்து நம்மை நடத்துவார், அவர் நடத்தி செல்வார், நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா! கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல செய்தியின் நல்ல வார்த்தையின்படியே தொடர்ந்து அவர் நமக்கு நல்ல மேய்ப்பர், நாம் அவருடைய ஜனங்கள், அவர் கைக்குள்ளான ஆடுகள், அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நாம் அவர் பின்னால் செல்லும் மந்தைகளாக இருந்து ஆண்டவருடைய எல்லா காரியங்களிலும் நாம் கவனம் வைத்து அவர் பின்னாடியே பயணிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் மகா தயவும் உள்ள நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே நல்ல மேய்ப்பராக இருக்கிறீரப்பா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறான் என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, நீர் எங்கள் மேய்ப்பராக இருக்கிறீர், உமது கைக்குள்ளான ஆடுகளாய் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் எங்களை மேய்ச்சலில் நடத்தி செல்கிறீர் ராஜா. இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் நல்ல மேய்ச்சலை தந்து நல்ல இடங்களில் எங்களை மேய்த்து வழி நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இதுவரையிலும் எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு இருந்து நடத்திய எங்கள் நல்ல மேய்ப்பர் தொடர்ந்து எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் விசுவாச குடும்பங்களையும் இயேசுவின் வல்லமையான திருநாமத்தின் வழியாய் நல்ல மேய்ப்பர் இயேசுவின் நாமத்தின் வழியாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கப்பா. உங்கள் ஆசீர்வாதம் இவர்களோடு கூட இருக்கட்டும். இதுவரையிலும் நடத்திய நல்ல மேய்ப்பர் தொடர்ந்து நடத்துவீராக, பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தின் வழியாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென். அல்லேலூயா.